சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஸோ இந்த 30/7/1970 முரளியுடைய 3வது பார்ட் பார்க்கணும். ஸோ போன பார்ட்டு 2 பார்ட்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. குறிப்பா உங்கள பார்க்கும்பொழுது பாபா தெரியணும். அந்த ஒரு வள்ளல் தன்மையுடைய ஆனந்தம் தெரியணும். ஸோ பலவீனமே இருக்கக்கூடாது. ஒரு வினாடியில முடிக்கணும். உங்களுடைய ஒளியை பார்த்து உங்க முகத்துல ஒளி தெரியணும். அந்த ஒளிய பார்த்து எல்லாம் பலியாகிடணும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லா நீங்க ஆகணும். அதுக்கு மெயினா வீண் விஷயம் இருக்கக்கூடாது. அப்பதான் எல்லாருக்கும் அவங்கவங்களுடைய ஆஸ்தி கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்லியிருந்தாரு. அதனால விசேஷ கவனம் கொடுங்க. பழைய சமஸ்காரத்தை விஷத்தோட ஒப்பிட்டு இருந்தேன். அது இப்போத்தையது இல்ல, பழைய ஜென்மத்தோடையது. அதை எதுக்கு இப்ப மறுபடியும் எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னார். இப்ப பிரம்ம பாபா எப்படி எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருந்தாரோ, அதே மாதிரி நீங்களும் முன்னுதாரணமா இருக்கணும். பழைய சமஸ்காரத்தை சமாப்தி செய்யற விழாவாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தைய பாட்டுல முடித்தோம். ஸோ இந்த பாட்டு இதை படிங்க. இந்த குழுவின் பெயர் என்ன? பெயர் கொடுக்கப்படுகிறது எனில் எதன் ஆதாரத்தில் கொடுக்கப்படுகிறது? இன்று எப்படிப்பட்ட நாள்? குரு நாளாகும். குரு திசை என்றால் வெற்றி. ஆக இந்த குழு அனைவருக்கும் உதவி செய்பவர்கள், வெற்றி மூர்த்திகளுக்கான குழுவாகும். யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில் உதவி தேவைப்படுகிறது எனில் வள்ளலின் குழந்தைகள் எப்பொழுதும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பர். அவர்களது கைகள் ஒருபோதும் கொடுப்பதை நிறுத்திவிடாது. அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகும்போதுதான் அனைவருக்கும் உதவியாளர்கள் ஆக முடியும். பிரியமானவர்கள் ஆகவில்லையெனில் அனைவருக்கும் உதவியாளர்களாகவும் ஆக முடியாது. ஆகையால் இந்த குழுவினர் மனம், சொல், செயல் மற்றும் சம்பந்தங்களிலும் உதவியாளர்கள் ஆக வேண்டும் மற்றும் வெற்றி மூர்த்திகளாகவும் ஆக வேண்டும். அதனால்தான் அனைவருக்கும் உதவி செய்யும் வெற்றி மூர்த்திகளின் குழு என்று கூறினோம். புரிந்ததா? அது அர்த்தம் எதுவும் படிங்க. அனைவருக்கும் உதவியாளர்களாக ஆவதற்கு தன்னையே அழித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். இந்த காரியத்திலிருந்து விலகிவிடக் கூடாது. தன்னை அழித்துக் கொள்வது என்றால் தனது பழைய சம்ஸ்காரங்களை அழிக்க வேண்டும். பழைய சம்ஸ்காரம்தான் அனைவருக்கும் உதவி செய்வதில் தடையாக இருக்கிறது. ஆக தனது பழைய சம்ஸ்காரங்களை அழிக்க வேண்டும். மற்றவர்களது சம்ஸ்காரங்களை அழிப்பதற்காக செய்யவில்லை. தனது சம்ஸ்காரங்களை அழித்துவிட்டால் மற்றவர்கள் உங்களை தானாகவே பின்பற்றுவார்கள். ஒன்று நான், மற்றொன்று தந்தை, மூன்றாவது பார்த்தாலும் பார்க்காது இருப்பது. மூன்றாவது விஷயங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் தன்னை மற்றும் தந்தையை மட்டுமே பாருங்கள். இந்த ஸ்லோகனைத்தான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அழிப்போம், ஆனால் அனைவருக்கும் உதவியாளர்களாக ஆவோம். கல்பத்திற்கு முந்தைய உங்களது நினைவு சின்னம் நினைவிருக்கிறதா? கோவர்த்தன மலையின் நினைவு சின்னமாக எதில் உருவாக்குகின்றனர் என்றாவது பார்த்திருக்கிறீர்களா? இன்றைய நாட்களில் பக்தி மார்க்கத்தில் கோவர்த்தன மலையை பூஜை செய்யும் போது எதில் உருவாக்குகின்றனர்? மாட்டு சாணத்தினால். மலைக்கு விரல் கொடுப்பது என்றால் பழைய சம்ஸ்காரங்களை அழிப்பதில் விரல் கொடுப்பதாகும். முதலில் இந்த மலையை நீக்க வேண்டும். அப்போதுதான் இந்த கலியுக உலகம் மாறி புது உலகம் உருவாகும். எந்த ஸ்லோகனாக இருந்தாலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவும் நல்லதாகும். ஆனால் ஸ்லோகனின் சொரூபமாக ஆகியே தீர வேண்டும். இது ஒரு சாதனமாகும். ஆனால் சாதனத்திலிருந்து சொரூபமாக ஆவது நல்லதாகும். எந்த விசேஷத்தினால் மாலையில் மணியாக ஆக முடியும்? மணிகளின் விசேஷம் என்னவெனில் ஒரே வழிப்படி நடந்து ஒரே நூலில் கோர்க்கப்பட்டு இருப்பதாகும். ஒரே ஒருவரிடத்தில் ஈடுபாடு, ஏக்கஸ்திதி மற்றும் ஒரே வழியுடன் இருக்கும்போது அனைவரும் ஒன்றோடு ஒன்றாக இணக்கமாக இருப்போம். ஒரே மாதிரியான மணியாக இருக்கிறது எனில் ஒரே நூலில் கோர்க்கப்படுவார் அல்லவா? ஆக ஒரே ஒரு வழிப்படி நடக்கக்கூடியவர்கள் மற்றும் தங்களுக்குள்ளும் ஒரே வழியுடன் இருக்க வேண்டும். சங்கல்பமும் ஒன்றாக இருக்க வேண்டும். 2 வழிகளாக இருப்பவர்கள் இரண்டாவது.
அதாவது 16,000 மணிகளின் மாலையில் வருவர். ஒரே வழிக்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். தனக்குள் ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருந்தால்தான் சூழ்நிலையை உருவாக்க முடியும். ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் எந்த அளவிற்கு தகுதி இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் சக்தி இருக்கும் அல்லவா? ஆக அந்த வேறுபாட்டை கரைத்து விடுங்கள். கரைத்து விடும் சக்தி தேவை. ஆக இவ்வாறு தங்களுக்குள் உள்ள ஒற்றுமையினால்தான் நெருக்கத்தில் வருவீர்கள். அனைவரின் முன் மாணவர்களாகி விடுவீர்கள். அனைவரிடத்திலும் அவரவர்களுக்கான விசேஷம் இருக்கிறது. யாராக இருந்தாலும் அவர்களது விசேஷத்தை பார்த்தால் விசேஷ ஆத்மா ஆகிவிடுவீர்கள். குறைகளை முற்றிலும் பார்க்கவே கூடாது. சந்திரனுக்கோ அல்லது சூரியனுக்கோ கிரகச்சாரம் பற்றி கொள்ளும் போது பார்க்கக்கூடாது என்று கூறுவார் அல்லவா? இல்லையெனில் கிரகச்சாரம் வந்துவிடும். ஆக பிறரது குறைகளும் கிரகணமாகும். தவறுதலாக கூட யாராவது பார்த்து விட்டால் புரிந்து கொள்ளுங்கள், கிரகச்சாரம் வந்துவிடும். ஆக உண்மையான தங்கமாக ஆக வேண்டும். சிறிது கரை இருந்தாலும் அதுவே தென்படும். விசேஷங்களை உள்ளடக்கிவிடும். மற்றவர்கள் மீது பிரபாவம் ஏற்படுத்தும் அளவிற்கு தன்னை மாற்றிக் கொள்ளுங்கள். வியக்கத்தக்க வகையில் மாற வேண்டும். முற்றிலும் விடுபட்டவர்களாக ஆகின்ற பொழுது மற்றவர்களின் பற்றுதலும் தானாகவே துண்டிக்கப்பட்டுவிடும். நல்லது. வரிசை முறையில் பாபா இந்த குழுவுக்கு அன்னைக்கு வியாழக்கிழமை குருவார், குருனாலே வெற்றி. அதனால இந்த குழுவை வெற்றி மூர்த்திகளின் குழு, சகயோகி குழு, உதவி செய்யும் குழு அப்படிங்கிறார். சோ யாருக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்பட்டாலும் வள்ளலின் குழந்தைங்க எப்பவுமே எவரடியா இருப்பாங்க கொடுப்பதற்கு. சோ கொடுக்கிறத ஒருபோதும் நிறுத்தாதவர்கள். இல்ல, தேவதைகளுடைய கை இப்படி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சோ எப்ப எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னா, எப்ப எல்லோருக்கும் பிரியமானவர்களாக ஆகுறீங்களோ அப்பதான் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா எல்லோருக்கும் உதவியாளர் ஆக முடியாது. இல்ல, எல்லோருக்கும் உங்களை பிடிக்கணும். உங்களுக்கும் எல்லாரும் பிடிச்சாதானே நீங்க போய் உதவி செய்வீங்க. ஐயோ, அவர் கூட மனுஷன் பேசுவானா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்படி அவங்க கூட போய் உதவி செய்வீங்க? சோ அதனால பாபா சொல்றாரு, இந்த குழு மனதாலையும் வார்த்தையினாலும் செயல் சம்பந்தத்தினாலையும் உதவியாளர் ஆகணும். இல்ல, மனதாலையும் உதவியாளர் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். வார்த்தையினால செயலால கூட பிடிக்காட்டினா கூட இருக்கலாம். ஆனா மனசாலையும் ஆகணும். வெற்றி மூர்த்திகளாகவும் ஆகணும். அப்பதான் இத வெற்றி மூர்த்திகளின் குழு, உதவி செய்யற குழுன்னு சொல்ல முடியும். ஆனால் இப்பதான் அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. அப்படி உதவியாளரா ஆகணும், வெற்றி மூர்த்திகளா ஆகணும்னா சிநேகி ஆகணும். சிநேகி ஆகணும்னா உங்களையே அழிச்சிக்க வேண்டி இருக்கும். அது இன்னும் அவங்கள மட்டும் முன்னுக்கு வைக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயம், அதை தான் அழிக்கணும்ன்ற. இல்ல, தன்னையே அழிச்சிக்க வேண்டி இருக்கும். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக மகாபாரதத்துல வர்ற பாண்டவர்களுடைய தாய் குந்தி தேவியை சொல்லலாம். அவங்களுக்கு ஃபுல்லா அநியாயம் தான் நடக்குதுன்னு தெரியும் இல்லையா? அவங்களுக்கு கணவனுக்கு வர 2வது மனைவி அதுவே அநியாயம்தான். அந்த 2வது மனைவிக்கு குழந்தை பிறக்குது. தன் குழந்தையை விட அந்த குழந்தைய முன்னுக்கு வச்சு வளர்ப்பாங்க. அவங்க இறந்துருவாங்க. இப்போ ஒன்னும் அவங்க பார்த்து கேட்க போறது கிடையாது. அவங்க இறந்துருவாங்க. அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. இவங்க நினைச்சா தன் பிள்ளைய தானே எப்பயும் முன்னுக்கு வைப்பாங்க. இல்ல, அதுதான் தன்னை அழிக்கிறாங்க. இப்ப அந்த தாய் ஸ்தானம் அவ்வளவுதான். இந்த நேரத்துல இவங்க எனக்கு பிறக்காதவங்க, என் வாழ்க்கையை அழித்தவளுடைய மகள் இப்படின்ற எண்ணத்தெல்லாம் எடுத்துட்டு வரல. இப்ப தன்னை அழிக்கிறாங்க. அதே குணம் தர்மருக்கும் வருது. தர்மரும் ஒரு தடவை அந்த குளத்துல தண்ணி குடிச்சு எல்லாரும் மயங்கி விழும்போது முதல்ல மாதுரிக்கு பிறந்த குழந்தையதான் எழுப்புறாங்க. அப்ப தன்னை அவர் அழிக்கிறார். அவங்க ஒண்ணும் என் அம்மாவுக்கு பிறக்கலையேன்னு நினைக்கல. சோ அப்படி இருந்தாதான் உதவி செய்ய முடியும். அதான் தன்னை அழிக்கிறது.
அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு துரோகம் செய்தார்கள், அதனால பாதிக்கப்படுது என்னுடைய சமஸ்காரம். அந்த சமஸ்காரத்தை அழிக்கிறது. அந்த சமஸ்காரம் தன்னையே அழிக்கிறதுன்னா அதுதான். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அங்க காளி மண்டவோட புடிச்சிட்டு இருக்கிறது, கழுத்து அறுத்து இருக்கிறது எல்லாம் தன்னை அழிக்கிறது தான். மத்தவங்களை அழிக்கிறது கிடையாது. சோ இந்த தன்னை அழிக்கிற காரியத்திலிருந்து விலகவே கூடாது நீங்கன்ற. எவ்வளவு வேணாலும் உங்களை அழிச்சுக்கத்தா, இதுதான் தைரியம். மத்தவங்களை அழிக்கிறது தைரியமே கிடையாது. தன்னை அழிச்சுக்கிறது தான் தைரியம். சோ தன்னை அழிச்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த பழைய சமஸ்காரம் இல்லையா, அந்த பற்று, தன்னை பற்றிய ஒரு அகங்காரம் எல்லாத்தையும் அழிக்கணும். ஏன்னா உதவி செய்யறதுக்கு அதுதான் தடையா இருக்குது. அவன் எனக்கு என்ன பண்ணி இருக்கிறான் தெரியுமா? அதுதான் தடையா இருக்கு. அததான் அழிக்கணும். அததான் அழிக்கணும் இல்லையா? சினிமால எல்லாம் பழி வாங்குற மாதிரி காட்டுவாங்க. அதுக்குதான் அந்த மாதிரி படம் எல்லாம் பார்க்காதீங்க, நாவல் கூட படிக்காதீங்க. அது ஃபுல்லாவே இந்த மாதிரி தானே காட்டுறாங்க. அததான் அழிக்கணும். கூட ஏதோ வன்மத்தினாலதான் உலகம் இப்படி போயிட்டு இருக்கு. ஆளுக்கு ஆளு நீ என்ன பண்ணியா, நான் உன்னை பண்ணுவேன். நான் உன்னை அழிக்கிறேன், நீ அழிக்கிறியா, அதுக்கு முன்னாடி நான் உன்னை அழிக்கிறேன். இதேதான் இப்படி போயிட்டு இருக்கு. கரெக்ட். அப்ப எல்லாருக்கும் உதவி செய்யறதுல இதான் தடையா இருக்கு இல்லையா? இப்ப நம்ம முன்னாடி ட்ரம்ப்பும் வருவாரு, ஈரான் அதிபரும் வருவார். 2 பேருக்கும் நம்ம முக்தி கொடுக்கணும். அப்ப 2 சைடுமே நம்ம சைடு எடுக்க கூடாது. 2மே குழந்தை அதோடைய பார்ட்டை நடிக்குது. யார் மேலயும் குற்றம் இல்லை சொல்லிட்டாரு. ஏன்னா உலகம் அழிஞ்சுதான் ஆகணும். நமக்காக தான் பாவம் அவங்க கஷ்டப்பட்டு அழிக்கிறாங்க. அழிக்கிறதுக்கு ஒரு கல்வி வேணும்ல, அவ்வளவுதான். அதனாலதான் அந்த அந்த எண்ணமே எடுத்துட்டு வரக்கூடாதுன்ற அந்த பழைய சமஸ்காரம். அது உதவி செய்யறதுக்கு தடையாயிடும். ஏன்னா யாரை வெறுக்கிறீங்களோ அவங்கதான் முன்னாடி நிப்பாங்க. அங்க உதவி செய்யலைன்னா நம்மள நாமளே அழிச்சுக்கிறோம்னு அர்த்தம். அதான் அங்க விஷயம். ஏன்னா அது பெரிய வாய்ப்பு. நமக்கு எதிரிக்கு நாம உதவி செய்யும் போதுதான் நமக்கு பலன் அதிகமாகும். அததான் இயேசு சொல்றாரு, உங்களை நேசிக்கிறவங்களை நேசிக்கிறது எல்லாரும் தான் பண்ணுவாங்க. நான் சொல்றேன், உங்களை பகைக்கிறவர்களை நேசிங்கன்ட்டு. சம பவர்ஃபுல்லான பாயிண்ட். அப்ப அதுக்கு தடையா இருக்கிற பழைய சமஸ்காரத்தை அழிக்கணும். சோ இங்க மத்தவங்க சமஸ்காரத்தை அழிக்கிற விஷயமே கிடையாது. உங்க சமஸ்காரத்தை அழிக்கணும். இல்ல இன்னைக்கு டைவர்ஸ்க்கு காரணம் என்ன? மனைவியின் சமஸ்காரத்தை அழிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். கணவனின் சமஸ்காரத்தை அழிக்கிறதுக்கு உங்க சமஸ்காரத்தை அழிச்சா பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம எல்லாமே மத்தவங்களை மாத்தணும்னு நினைக்கிறோம், முடியலையா அவனையே தூக்கி கடைசிடுறோம், அப்படி பண்ணிடுறோம். இப்ப மற்றவர்களுடைய சமஸ்காரத்தை அழிக்கிறது நம்ம வேலை கிடையாது. நம்ம சமஸ்காரத்தை அழிச்சிட்டா தானாகவே மத்தவங்க உங்களை ஃபாலோ பண்ண போறாங்க. நீங்களே மாறிட்டீங்கன்னு போது அவங்க மாறிட போறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? தன்னை அழிக்கிறது அவ்வளவு ஈஸியா? வழி சொல்றேன். 2 விஷயம்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும். நானு, பாபா, 3வது யாரும் தெரியக்கூடாது. பார்த்தாலும் பார்க்காதீங்க. 3வது விஷயம் வரும் இல்லையா? இந்த உலகத்துலதான் நான் வாழுறோம். வரும்போது நான் பாபாவை பார்க்கணும். பாபா என்ன சொன்னாரு அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். அன்பா இருக்க சொன்னாரு. இங்க யார் வந்திருக்கிறாங்க அது முக்கியம் இல்ல, அன்பா இருக்க சொன்னாரு. பண்ணிட்டா ஜெயிச்சிட்டோம். சம ஆழமான முறையில இது. 3வதா பார்த்தாலும் பார்க்காதீங்க. அப்ப நானு பாபா 3வது யாரும் இல்லைன்றதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குன்னு இந்த முறையில தான் தெரியுது. ஜென்ரலா சொல்லுவாங்க, நானு பாபா 3வது யாரும் இல்லைன்னு அடிக்கடி ஜானகி தாதி சொல்லுவாங்க. அது அந்த முரளி இதுதான். அத அவங்க சாரமா வச்சிருக்கிறாங்க. விஸ்தாரம் இதுதான். ஆமா, அது பிராக்டிஸா கொண்டு வர்றதுதான் கஷ்டம். புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த டயத்துல வரணும். அதுதான் முக்கியம். உதாரணை அதுதான். கரெக்ட். பார்த்தாலும் பார்க்காதீங்க. பார்ப்போம். யார பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்கள பார்ப்போம். மறுபடியும் மகாபாரதத்துல பாக்குறாங்கல்ல கௌரவர்களை, பாண்டவர்களை. 14 வருஷம் கழிச்சு மறுபடியும் பாக்குறாங்கல்ல. மறுபடியும் ராமர் சித்திய வந்து பாக்குறாருல்ல. பார்ப்போம். அந்த நேரத்துக்குள்ள பலசாலி ஆயிடணும். வந்து கால்ல விழற அளவுக்கு அவர் பலசாலி ஆனார் இல்லையா? அந்த ஒரு வெறுப்பு இல்லாம அவன் என்ன கொலை பண்ணுவான்னு தெரிந்தும் அங்க போய் நிக்கிறாங்க பாண்டவர்கள்
கௌரவர்களுடைய அப்பா முன்னாடி. ம். அதுதான் பலம், அதுதான் தைரியம். ஆனா உங்களுக்கு பாபா மட்டும்தான் ஞாபகம் வரணும் இல்லையா? மறுபடியும் அந்த ஏமாத்துவான்னு பணம் தெரிந்தும் தர்மர் அங்க போறாருல்ல. அவன் ஏமாத்துவான்னு தெரியும். ஆ. இருந்தாலும் பாரு, பெரியவங்க கூப்பிட்டா போகணும். இது யார் சொன்ன வழி? பாபா சொன்ன வழி. அதுதான் அங்க விஷயம் நடக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப திருப்பியும் பார்த்தா அந்த அர இந்திரபிரஸ்த திருப்பியும் உருவாக்குவாங்கல்ல கடைசியில. உருவாக்கி திருப்பியும் கூப்பிடுவாங்க கௌரவர்கள. அதையும் அபகரிக்கும். அப்படியே அவாய்ட் பண்ணியிருக்கலாம் கூப்பிடாம. திருப்பியும் அது. கூப்பிடுவாங்க அவங்களே. மறுபடியும் போறாங்க. அதான் விஷயம். ஏன்னா, எத்தனை தடவை இழந்தாலும் பரவாயில்ல, நல்ல குணத்தையும், பிறர் மீது வைக்கும் நம்பிக்கையும் நான் இழக்க மாட்டேன். அதான் விஷயம். பழி வாங்கணும்னு நினைச்சா, இவங்கள நக்கல் அடிக்கிறதுக்குன்னே பக்கத்துல டென்ட் போட்டு துரியோதனன் பொண்ணுங்களோட கூத்தடிச்சிட்டு கறி மீன் சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த நேரத்துல அந்த காட்டு ராணி ஒருத்தி கையை பிடிச்சி இழுத்துட்டான்ட்டு அவனை கொலை பண்றதுக்கு இட்டுட்டு போயிடுவாங்க துரியோதனனை. இந்த விஷயம் தர்மருக்கு தெரிஞ்ச உடனே அவனை காப்பாத்துங்கன்னு சகோதரர்கிட்ட சொல்றாங்க. அவனை எதுக்கு காப்பாத்தணும்? அவனால தானே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். அது வேற, நம்ம சகோதரன். அப்ப அங்க வைக்கிறான் என் சகோதரன். அந்த அதுதான் அங்க விஷயம். கையை பிடிச்சி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு அது கிடையாது அந்த மெசேஜ். இதுதான் தருணம் பழி வாங்குறதுக்குன்ற எண்ணம் வரல. அதுதான் அங்க விஷயம். அவங்க ஒண்ணுமே பண்ணல, கம்முன்னு விட்டாலே காலி. இவங்க போய் எதுவும் பண்ண தேவை, விட்டாலே காலி. அங்க காப்பாத்துறாங்க பாருங்க. அதுதான் அங்க விஷயம். சோ இதெல்லாம் பண்ணதான் நமக்கு மார்க் ஏறுது. அதுக்குதான் அங்க பார்க்கணும். இங்க என்ன பண்ணா இல்லையா? இங்க ஒரு ஒரு உருட்டு ஒரு தாயம் தான் விழுது. ஆனா அங்க போய் நிக்குது பரமபதத்துல. ஒரு தாயத்துல ஏனில சல்லுன்னு ஏறும். அது மாதிரி நீங்க ஒரு ஸ்டெப் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுலதான் லாபம் இருக்குது. அப்ப பார்த்து விளையாடணும். இது ஒரு விளையாட்டு. அங்க எதிர்காலம் தான் கணித்து. இங்க இழக்கிறத பார்க்காதீங்க, என்ன அடையிறீங்க அதை பாருங்கன்னு பாபா சொல்றாரு. இதோடைய அர்த்தம் என்னன்னா, இங்க இழக்கிறதுனால என்ன அடையிறீங்க அத பாருங்க, இத பார்க்காதீங்கன்ற. அந்த பதவியை பாருங்க, அந்த சந்தோஷத்துல இருங்கன்ற. இங்க இருக்கிறத பார்த்தும் பார்க்காதீங்க. அப்பாவை பாருங்க, உங்களை பாருங்க, மூணாவதா இதனால கிடைக்கிற பலனை பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்லோகனை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? நாங்க என்னை அழிப்போமே தவிர எல்லோருக்கும் உதவியாளராகத்தான் ஆவோம் இல்லையா? உதவி செய்யறதுக்கு தடையா இருக்கிற எங்க சுபாவத்தை தான் அழிப்போமே தவிர உதவி செய்யறதை நிறுத்த மாட்டோம். ஆக்சுவலா இத மட்டுமே வலியுறுத்தி ஒரு எம்ஜிஆர் படம் வந்தது, 1000ல் ஒருவன். அவர் நடிச்சதுல அற்புதமான படம் அதுவா தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் எதிரிக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரை கொல்ல வந்தவனுக்கே உதவி பண்ணிட்டே இருப்பார். சூப்பரான படம் அது. அதுல ஒரு டயலாக் கூட வரும், எங்களுக்கு தேவை உங்க உயிர் இல்ல மனமாற்றம் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இந்த ஸ்லோகனை ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களை அழிப்போமே தவிர எல்லோருக்கும் உதவியாளர் ஆகும். எவ்வளவு அற்புதமான ஸ்லோகன் பாருங்க. உதவி செய்யறதை நிறுத்த மாட்டோம். கல்பத்திற்கு முந்தைய உங்களுடைய நினைவு சின்னம் ஞாபகம் இருக்குதா? கோவர்தன மலையின் நினைவு சின்னத்தை வந்து அதுதான். கோவர்தன மலையை எல்லாரும் ஒரு விரல் கொடுத்து தூக்குறாங்க. அப்ப அந்த பூஜை செய்யறதுக்கு வந்து மாட்டு சாணத்தினால உருவாக்குவாங்க அந்த மலைய. சோ அப்ப அந்த மலைன்றது வந்து பழைய சமஸ்காரம். அதனாலதான் அந்த மாட்டு சாணம் ஒரு கழிவுனால உருவாக்குறதா காட்டுறாங்க. இப்ப அந்த பழைய சமஸ்காரத்தை அழிக்கிறதுக்கு விரல் கொடுக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இந்த பழைய சமஸ்காரத்தை தூக்கி எறியறதுக்கு விரல் கொடுங்க. அப்பதான் கலியுகம் மாறி புது உலகம் உருவாகும். இதுல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா இப்படி பண்ணா நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? பண்ண சொல்றது பாபா, அதுக்கு பொறுப்பு அவர். மன வழிப்படி நடந்தா அவரு விட்டுருவார். அப்ப கடவுளுடைய அங்கதான் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. சுத்தி எதுவுமே இது எப்படி லாஜிக்கா இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனா சொல்றது பாபா. அதான் இங்க முக்கியமான விஷயம். இதுதான் சத்தியுகத்துடைய குணம். இதுலதான் கவனம் வைக்கணும். இது ரொம்ப ஆழமான முரளி இது.
சோ, ஏன்னா நீங்க புது உலகத்த செய்து உருவாக்க வந்திருக்கிறீங்க. அப்ப கலியுகத்துக்கும் அங்க போய் நம்ம பழக்கம். கஷ்டப்பட போறதில்ல. இந்த கொஞ்ச ம். காலம் தான். அங்க போய் நம்ம சந்தோஷத்த தான் அனுபவிக்க போறோம். அந்த குணம் மட்டும் இருக்கும். ஆனா ஒரு கஷ்டமும் வரப்போறதில்ல. கரெக்ட், இப்பதான் கஷ்டமே வரும். கரெக்ட். ஏன்னா புது உலகத்த உருவாக்கணும்னா, புது சமஸ்காரத்த உருவாக்கணும்ல. அதனால ம். இந்த ஸ்லோகன நினைவு வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. சொரூபமா ஆகியே தீரணும். சோ, அதுதான் நல்லது. இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உங்களுடைய இயல்பான குணமா மாறிடணும். எந்த விசேஷத்தினால மாலையில மணியாக முடியும்? இந்த விசேஷம் தான் உங்கள மாலையில மணியாக்குது. ஏன்னா, இது கடவுளுடைய வழி. இந்த மாதிரி யாரெல்லாம் நடக்குறாங்களோ, அவங்க தான் இந்த வெற்றி மாலையில மணியா கோர்க்கப்படுறாங்க. இந்த ஒரே வழிப்படி நடந்தவங்க. ஒரே நூல்ல கோர்க்கப்படுறாங்க. அப்படின்னு அர்த்தம். ஒரே வழின்ற நூல்ல கோர்க்கப்பட்டிருக்கிற மணி நாம. அது எப்படி சாத்தியம்? ஒருத்தரோட மட்டும் புத்தி இணைஞ்சிருக்குது. அதனால ஒரே சீரான மனநிலை இருக்குது. அப்பதான் நம்ம எல்லோரும் ஒண்ணா இருப்போம். இல்லையா? அந்த அந்த பாண்டவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு எதுவுமே இருக்காது. தர்மர் சொன்னா ம். அப்படியே செய்வாங்க. அது ஏன் பண்ணணும்? அது நியாயமா? இந்த வார்த்தையே வராது. ஸோ, ஒரே மாதிரியான மணியா இருந்தா தான் ஒரே நூல்ல கோர்க்கப்படும். இல்ல ஒரு மணி குண்டா, ஒரு மணி சின்னதா இருக்காது இல்லையா? ஒரே சைஸ் தானே இருக்கும். அந்த மாரி ஒரே குணம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே வழிப்படி நடக்கக்கூடியவர்கள். தங்களுக்குள்ளேயும் ஒரே வழியோட இருக்கணும். சங்கல்பமும் ஒண்ணா இருக்கணும். ஸோ, அதுக்காக தான் ஆ அந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை, இது இல்லாம அட்டாரா அப்பலாம் பார்த்தீங்கன்னா, பயிற்சி. இந்த பயிற்சி பண்ணுங்க, இந்த நேரம் பண்ணுங்க. இப்ப நெறைய பயிற்சி இருக்கலாம். பட் அந்த நேரம் அதுதான் பண்ணணும். ஏன்னா எல்லாரும் ஒரே ம். ஒரே எண்ணத்துல இருக்கிறது தான் பலம். ஒரே வழிப்படி நடக்கிறது. ஸோ அதுதான் அங்க விஷயமே. ஸோ 2 வழியா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க 2வது மணிக்கு போயிடுவாங்க. இல்லையா? 108ல வரமாட்டாங்க. 16,000க்கு போயிடுவாங்க. 2வது ம். வரிசை. திரேத்தாயுகத்து ராஜாக்கள் ஆயிடுவாங்க. சத்தியுகத்து ராஜா இருக்க ம். மாட்டாங்க. ஸோ அதனால ஒரே வழிக்கான சூழ்நிலையை உருவாக்கணும். அது எப்படி சாத்தியம்? எல்லாத்தையும் ஏத்துக்கிறது. கருத்து வேறுபாடு வருதா? பரவால்ல ஏத்துக்கணும். ஏன்னா, அவங்கவங்க தகுதிக்கு ஏற்ற சக்தி தான் இருக்கும். சரி அது அது ம். அப்படிதான். இல்ல நான் சொல்றத தான் கேட்கணும். இல்ல. அதையும் ஏத்துக்கோங்க. அவங்கவங்க நடிப்புன்னு சொல்லிட்டாரு. அவங்கவங்க நடிப்ப தான் நடிப்பாங்க. ம். அத அப்படியே ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிற சக்தி தேவை. இது லௌகீக குடும்பத்துக்கும் சரி, அலௌகீக குடும்பத்துக்கும் சரி. சோ இந்த மாதிரி ஒற்றுமையினால தான் நீங்க நெருக்கத்துல வர முடியும். எல்லாருக்கும் முன்னுதாரணமா ஆக முடியும். எல்லார்கிட்டயுமே அவங்கவங்களுக்குன்னு விசேஷம் கண்டிப்பா இருக்குது. இல்ல அதாவது நான் சொல்றத அவங்க கேட்கல. அவங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? நெனைக்காதீங்க. அவங்க கேட்கலன்னா அது அவங்க குணம். ஆனா நீங்க கேளுங்க. இல்லையா? அத ஏத்துக்கோங்க. அப்ப போக போக அவங்களும் நீங்க சொல்றத கேட்பாங்க. அந்த நேரம் கேட்காட்டினாலும் அதுக்கப்புறம் கேட்பாங்க. அது கவனிக்கலாம். அந்த ம். நேரம் எதிர்ப்பாங்க. ஆக்சுவலா நீங்க சொன்னது தான் செய்வாங்க. ஏன்னா ம். நம்ம செய்யறத அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஆனா எல்லாரும் விசேஷமானவர்கள். அதனால விசேஷத்த மட்டும் பார்க்கிறீங்கன்னா, நீங்க விசேஷ ஆத்மாவாயிடுவீங்க. குறையே பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கூட. இதோடைய நினைவு தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தப்ப அத பார்க்கக்கூடாதுன்னு சொல்றது. ஏன்னா, அதுல கறை படிஞ்சது. மத்தவங்க கறைய, குறைய சூரியனுக்கே படிஞ்சாலும் நான் பார்க்க மாட்டேன்னு அர்த்தம். எவ்வளவு ம். சூப்பரான சூப்பர். ரகசியம் இதுல இருக்குது பாருங்க. அது ஒரு குறை தானே. ம். அந்த சந்திரனுக்கும் ஒரு குறை வந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி. ஏன்னா, அத பார்த்தா என்ன ஆயிடும்? உங்களுக்கு கிரகச்சாரம் வந்துடும். மத்தவங்க குறைய பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா, உங்களுடைய குறைய ஆயிடும். காலேஜ்ல ம்.
ஒரு ஒரு சிலர் வந்து மற்றவர்களை நக்கல் அடிக்கிறாங்கன்னா நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க, அவன் பண்றது தப்புன்னு தெரியும். ஆனா அடுத்த கிளாஸ் போகும்போது நீங்க மத்தவங்கள நக்கல் அடிக்க ஆரம்பிப்பீங்க. பார்த்தது உங்களுக்கு குணமா மாறிடும். அதோட உங்களுக்கு இம்பாக்ட் அப்ப வந்துருச்சு. தெரியாது, அப்ப தப்புன்னு தெரியும். ஆனா உங்களை அறியாம அது குணமாயிடும். அதனாலதான் அதை பார்க்கவே செய்யாதீங்கன்றது. தவறுதலா பார்த்தா கூட கிரகணம் அமர்ந்துடும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க உண்மையான தங்கம் ஆகணும். ஏன்னா உண்மையான தங்கத்துல கொஞ்சம் கரை இருந்தாலும் அது தெளிவா தெரியும். விசேஷங்கள் உள்ளடங்கிடும், குறைதான் தெரியும். அதனால நீங்க எந்த அளவுக்கு சொக்க தங்கமாகணும்னா மற்றவங்க மேல தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு சொக்க தங்கமாகணும். எப்ப உடனடியா மாறணும்ன்ற. சோ முற்றிலும் விடுபட்டவர் ஆகணும். அப்பதான் அது சாத்தியம். எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கும்போது எது நடந்தாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. இன்னொன்னு, நல்ல விஷயத்த மட்டுமே பார்க்கணும், கிரகிக்கணும். கெட்ட விஷயத்த பார்க்காதீங்க. விசேஷத்தை மட்டுமே பாருங்கன்ற. அப்ப மற்றவர்களுடைய பற்று தானாவே துண்டிக்கப்பட்டுடும் அப்படின்னு பாபா எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ எடுத்துட்டு வந்துட்டாரு சூப்பரா. இல்லையா? என்ன ஆனாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்கறதுக்கு தடையா இருக்கக்கூடிய பழைய சமஸ்காரத்தை அழிக்கணும். அதுக்கு தன்னையே அழிச்சிக்க தயாரா இருக்கணும். அதுக்கு குறைகளை பார்க்க கூடாது அப்படிங்கறத மெயினா சொன்னார். செம பவர்ஃபுல் முரளி. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இன்னைக்கு முரளி. நாளைக்கு புது முரளி பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ.